வணக்கம். இது லண்டன் லண்டன் தேம்ஸ் ரிவர். அந்த தொலைவில் தெரிகிறது பிரித்தானிய பாராளுமன்ற கட்டிட தொகுதி. இந்த வீதியோட பெயர் ஆல்பர்ட் எம்பாக்மெண்ட். இந்த இடத்துல ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது, அதைத்தான் உங்களோட நான் இப்போ பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த இடத்துல இருக்கிற எல்லா கட்டிடங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா அலுவலகங்கள் தான் அதிகம். அதுலேயும் இந்த கட்டிட தொகுதி பேங்க் ஹவுஸ், இது குடியிருப்பு பகுதி, குடியிருப்பு கட்டிட தொகுதி. இந்த கட்டிடத்துல ஒரு விஷயம் நான் கவனிச்சு பார்த்தேன். எப்படின்னு சொன்னா மொத்தமா 170 குடியிருப்பு இருக்குதுக்குள்ள. 120 சொல்றாங்க, பட் அதுக்கு கூடத்தான் இருக்கணும். என்னன்னா நான் பக்கத்தில் உள்ள கட்டிடத்தில் உள்ள ஆக்களைத்தான் விசாரிக்கிறேன். ஒரு 150க்கு மேற்பட்ட குடியிருப்பு இருக்க வேணும்னு நம்புறேன். அப்ப நான் கேட்டேன், இந்த குடியிருப்பு தொகுதியில மக்களே இல்லை, என்னத்துக்கு கேட்டேன். இவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துல இருக்குது, ஸோ ஏன் மக்கள் இல்லைன்னு சொன்னா, அப்ப அந்த கட்டிடத்துல அந்த கட்டத்துக்கு பக்கத்துல உள்ள ஆக்கள் சொல்லிச்சு, நம்ம அதுல ஒரு வியாபார இடம் தொகுதி இருக்கு, அந்த இடத்துல இருந்து ஒரு நபர் சொன்னார், மொத்தமா இதுல ஒரு 30 பேர் தான் இந்த கட்டத்துல இருக்கிற, மிச்ச வீடெல்லாம் எம்டியா இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அப்ப நான் கேட்டேன், ஏன் அப்படி இருக்குன்னு கேட்க, இந்த கட்டுற தொகுதியில குடியிருக்கிற மக்கள் ஒருத்தருமே இங்க இல்லை, இவர்கள் எல்லாருமே வெளிநாட்டவர்கள். குறிப்பாக பணம் படைத்த நாடுகள், சவுதி அரேபியா, பெரிய பெரிய அரசியல்வாதியாக வெளிநாடுகள் இருக்கிறவர்களுடைய வீடுகள் தான் இது. வருஷத்துக்கு ஒருக்கா 2 தரம் இங்க இருந்துட்டு போவினமா. ஆனா இந்த கட்டுற இந்த விலையை நீங்க கேட்டீங்கன்னா ஷொக் ஆயிடுவீங்க. ஏன்னு சொன்னா முதல் 5 மாடி வரைக்கும், 5 அடுக்கு மாடிய வரைக்கும் 2 to 3 அல்லது அண்டர் 3 மில்லியன் பவுண்ட்ஸுக்குள்ள தான் வருது. அதுக்கு மேல போக போக அது இந்த பிரைஸ் மாறிக்கொண்டே போகுது. ஏன்னு சொன்னா இந்த உயரத்திலேருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னா தேம்ஸ் ரிவர் ஒரு 45 டிகிரியில இன்னும் குறைவா தாழ்ந்த பார்வைக்கு தெரியும். ஸோ அந்த வியூக்காகவே இப்படியான இடத்துல பணம் படைத்தவர்கள், அதாவது நல்ல உயரமான இடத்துல இருக்கிறார்கள், 4.5 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேலேயும் இந்த கட்டிடம் போகுது. இந்த இடத்துல பேங்க் ஹவுஸ் சொல்றது. ஸோ எனக்கு அதை கேட்டோன்னா ஷொக் ஆயிட்டுது. ஏன்னு சொன்னால் நாங்கள் லண்டன்ல பல வருடமா இருக்கிறோம். இப்போ தான் நான் 500,000 அளவுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த வீடுகள்கிட்ட விலை போய்கொண்டிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா இப்படி ஒரு விலையில, அதுவும் மத்திய பகுதியில் போகுது. ஆனால் இங்கே இருக்கிற காக்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் உண்மையாகவே இப்போ பூர்வீகமாக இந்த இடங்கள் இருந்த ஆக்கள்லாம் இங்கே உள்ள வீடுகளை விற்று போட்டு அவர்கள் அவுட் ஆஃப் லண்டனுக்கு போய் அந்த காசை கொடுத்து முழுமையாக பணத்தை கொடுத்து வேண்டி போட்டு அப்படியே செட்டில் ஆகி கொண்டிருக்கிறார்கள். மத்திய லண்டன் பகுதியில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் பார்த்தா அராப்காரரும் வேற நாடுகளில் இருக்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் அங்கே உள்ள பிளாக் மணியை இங்கே ஒயிட்டாக மாற்றி அவங்க தங்களுக்குரிய ப்ராஃபிட்டை, ஐ மீன் ப்ராப்பர்ட்டியை ப்ராஃபிட் ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதை எந்த விதத்துல சரி என்று சொல்றதோ இல்லாட்டி இது ஒரு என்னன்னு சொல்றது, பிள்ளையே சரியாக செய்யற வழி இதுதான். எனக்கு இந்த தகவல் இன்றைய கிடைச்சது, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். நன்றி, வணக்கம்.